பொம்பளை புள்ள மேலேயே கை வச்சு என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அவங்க கூட இருந்த வீடியோஸ் எல்லாமே ஆபாசமான இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் காமிச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணான். எங்க ஏரியா ஸ்டேஷன்லயும் அவனை யாருமே விசாரிக்கல. கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இவங்க வந்து கட்சியில இருக்காங்க, அதுல இருக்காங்கன்னு யாருமே பெருசா எந்த சப்போர்ட்டும் எனக்கு கொடுக்கல. யாவுன்னா நீ வரலைன்னா, இப்ப நான் கூப்பிட்டு நீ வரலைன்னா உன்னை வந்து நான் வீடியோ போட்டுருவேன், அதை போட்டுருவேன், தம்பி தூக்கிடுவேன், வண்டி வச்சு உங்க அப்பாவை வெட்டிடுவேன், உங்க அம்மாவை வெட்டிடுவேன், உங்க அக்கா குடும்பத்தை அழிச்சிருவேன். நான் இப்ப பாத்துக்கிறேன், பாசமா பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டனால நான் நம்பி இருந்தேன். நீ முடிஞ்சதை பண்ணு, என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு என்னை அணுவா எவ்வளவு சீரழிக்க முடியுமோ அவ்வளவு சீரழிச்சு இப்ப என்னைய வந்து கோவை மாவட்டம் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சொக்கம்புதூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். விக்னேஷுடன் நெருங்கி பழகிய நிலையில் அந்த பெண் கர்ப்பமாகியதாகவும், விக்னேஷின் பெற்றோர் அழைத்து கர்ப்பத்தை கலைத்துவிட்டால் விக்னேஷுடன் திருமணம் செய்து வைப்பதாக கூறியதாகவும், அதனை நம்பி தனது கர்ப்பத்தை கலைத்துவிட்டதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். பின்னர் விக்னேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து தன்னை உடலுறவுக்கு வற்புறுத்துவதாகவும், புகார் அளித்தால் தன்னையும் தனது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவதாக விக்னேஷ் மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். அவங்க கூட இருந்த வீடியோஸ் எல்லாமே ஆபாசமான இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் காமிச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணான். வீட்டுக்கு வந்து என்னை பிரச்சனை பண்ணி, நான் எங்க அக்கா வீட்டுல இருந்தேன், கேரளால இருந்தேன். நான் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எங்க ஏரியா ஸ்டேஷன்லயும் அவனை யாருமே விசாரிக்கல. செல்வபுரம் ஸ்டேஷன் டீட்டெயின்ல யாருமே விசாரிக்கல. இதனால வீட்டுல புகுந்து வீட்டை கத்தி எடுத்துட்டு அருவாள் எடுத்துட்டு கொலை மிரட்டல் பண்றது என்னை கேட்டு இது நிறைய பிரச்சனை நடந்துச்சு. இதெல்லாம் யாருனாலும் எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை. நான் ஏழை பொண்ணு தான். கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இவங்க வந்து கட்சியில இருக்காங்க, அதுல இருக்காங்கன்னு யாருமே பெருசா எந்த சப்போர்ட்டும் எனக்கு கொடுக்கல. ஆல்ரெடி நான் கமிஷன் ஆபீஸ்ல இதை தொடர்ந்து நான் வந்து இந்த மாதிரி பையன் ஏமாத்திட்டான்ட்டு பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் வெள்ளி. மேலும் விக்னேஷ் என்பவருக்கு அரசியல் பின்புலம் இருப்பதால் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் புகாரை ஏற்க மறுக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அவனை பார்த்தாலே எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அவன் பணம் இருக்கிறனாலயா எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் எங்க போனாலும் நான் அழுதுட்டு எனக்கு ஒரு நீதி கிடைக்காம நியாயம் கிடைக்காம கிட்டத்தட்ட 2 வருஷமாவே நான் இப்படிதான் இருக்கேன், பிரச்சனையில தான் இருக்கேன். ஒரு சோறு சாப்பிடாம தூங்காம இவனால ஒரே டார்ச்சர், பிளாக்மெயில் பண்றான். எடுத்தோன்னே வீடியோ போட்டுருவேன், இணையதளத்துல ஆல்ரெடி போட்டுட்டான். அதுக்கான சாட்சி எல்லாமே நான் என்கிட்ட இருக்குது. யாவுன்னா நீ வரலைன்னா, இப்ப நான் கூப்பிட்டு நீ வரலைன்னா உன்னை வந்து நான் வீடியோ போட்டுருவேன், அதை போட்டுருவேன், இதை போட்டுருவேன்ட்டு என்னை போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறான். இல்லாட்டி நீ கமிஷன் ஆபீஸ் போனீங்கன்னா நான் வீட்டுல ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க, உன் தம்பி தூக்கிடுவேன், வண்டி வச்சு உங்க அப்பாவை வெட்டிடுவேன், உங்க அம்மாவை வெட்டிடுவேன், உங்க அக்கா குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படிலாம் கொலை மிரட்டல் விடுறான் ஃபோன் பண்ணி. நான் வரலைன்னா எனக்கு என்ன பண்றது தெரியாம, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், பாசமா பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டனால நான் நம்பி இருந்தேன். அதுக்கப்புறம் அவனோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை. நீ பண்றீ, நான் உன்னோட தேவைக்கு தான் வந்தேன், உங்களோட நான் இருக்கணும் தான் வந்தேன் அப்படி பச்சையா ஆபாசமா பேச ஆரம்பிச்சான். நீ முடிஞ்சதை பண்ணு, என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு என்னை அணுவா எவ்வளவு சீரழிக்க முடியுமோ அவ்வளவு சீரழிச்சு இப்ப என்னைய வந்து ஒண்ணுத்துக்காகாத மாதிரி விட்டுட்டு போயிட்டான். இப்ப நீதி கேட்டு நான் இப்போ இங்க கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து இருக்க பெட்டிஷன். எங்க அம்மா அப்பா வந்து அவனை பார்த்தாலே நடுங்குறாங்க. அவன் கொலைகாரன், வேண்டாம், எதுலயோ போய் முடிஞ்சிருச்சான், வேண்டாம், அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான், உன்னைய அவனை விட்டு வெளியே வந்துரு. ஆனா நான் ஏமாந்துருக்கேன், உடல் ரீதியா ரொம்ப ஏமாந்துருக்கேன்.